Taste the Daily. கிருத்திகா மேம், பெண்களுக்கு தொழில் செய்கிற இடத்துல என்னென்ன மாதிரி இதெல்லாம் நடக்குது, கொடுமைகள் நடக்குது, அநீதிகள் நடக்குது? சார், இப்போ பெண்கள் அப்படின்னாலே குடும்பத்துக்கும் சரி நாட்டுக்கும் சரி எல்லா கம்பெனிஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விமன் லேபர் ஃபோர்ஸ் தான் வந்து இப்போ விரும்புறாங்க. ஏன்னா அவங்க சின்சியரா இருப்பாங்க, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு அந்த மாதிரி போதை பழக்கம் அந்த மாதிரி இல்லாம விமன் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இதாதான் பாக்குறாங்க. இப்போ நீங்க எல்லாம் சொன்னீங்க, சார் சொல்றாரு கோர்ட்டுக்கு போலாம், கோர்ட்ல போய் சொல்லலாம் அப்படின்னா வேற வேலையே இல்லையாங்க சார்? நம்ம என்ன டெய்லி வந்து கோர்ட்டுக்கு போக முடியுமா? இல்ல குறைந்தபட்சம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முடியுமா? போனாலும் அவங்க உடனே நம்மளுக்கு வந்து வாங்க வாங்கன்னு எல்லாம் எழுதி எஃப்ஐஆர் போட்டு உடனே எல்லாம் க்ளோஸ் பண்ண நம்பர் கொடுத்து பண்ண போறாங்களா? பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்ல. போறதுக்கே பயந்துட்டு தான் நிறைய குற்றங்கள் வந்து வெளியே வந்திருக்கிற குற்றங்கள் இவ்வளோ. ஆனா வெளியே வராத குற்றங்கள் நிறைய சமூகத்துல வந்து இருந்துட்டே தான் இருக்குங்க. இப்போ முதலமைச்சரே வந்து பாலிசி நோட் அப்படிங்கறதுல 28 ஏப்ரல் 28ல வந்து பிரசன்ட் பண்றாரு அசம்பிளில. அதுல என்ன சொல்றாங்க? கிரைம் அகெயின்ஸ்ட் விமென் வந்து 59.65% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. போக்சோ வழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2020ல இருந்து 24ல 125.54% அதிகமாயிருக்கு. அப்போ இதே மாதிரி குற்றங்கள் அப்படின்னா ரேப் மட்டும் இல்லைங்க, சாதாரணமா வீட்டுல நடக்கிற டொமஸ்டிக் வயலன்ஸ் அதுவும் அதிகரிச்சிருக்கு. இப்ப அக்னீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் என்ன காரணம்? போதைய இதுவா இது வேற குடிப்பழக்கமா இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே வந்து இவங்க பிரிவென்ஷனுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க? நீங்க சொன்னீங்க சட்டம் இயற்றி இருக்காங்க அப்படின்னு. சட்டம் என்ன 10 வருஷத்துக்கு பதில் 14 வருஷம் அவ்வளவுதான். இது ஒரு பெரிய ஒரு இதுவா எடுத்துக்க முடியுமா இந்த சட்டத்தை? குறைந்தபட்ச நிவாரணமா வச்சிருக்குன்னு பாக்குறோம். இல்ல இல்ல 10 வருஷம் இருக்க போறோம் அவ்வளவுதான். இதனால நம்மளுக்கு எங்களுக்கு என்ன வருது? அப்புறம் ரேப் பிலோ 12 இயர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மினிமம் வந்து லைஃப் டேர்ம், மேக்சிமம் வந்து டெத் பெனல்ட்டி சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். டெத் பெனல்ட்டி எவ்வளவு கேசஸ்லயும் சார் வந்திருக்கு இது வரைக்கும்? எந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு. அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த கேஸ் இந்த கேஸ்ன்னு, இது வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவு ஒரு வருத்தமா இருக்குது. குழந்தைங்க என்னங்க சார் பாவம் பண்ணாங்க? ஏன் இவங்க வந்து இப்படி, அதாவது ஒரு ஒரு ஓகே பள்ளி கல்வித்துறையா இருக்கட்டும், அவங்க வந்து சீரியஸா என்ன அவேர்னஸ் கொடுக்கறாங்க? ஏன் மேடம் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இல்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏன் இதை வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவா எடுத்து செயல்பட மாட்டாரு? ஏன்னா அவருக்கு அது இதோட சீரியஸ்னஸ் தெரியலையா என்னன்னு தெரியலீங்களே. பாதிக்கப்பட்டது நாங்க தான், எங்களுக்கு தான் கஷ்டம், பயமா இருக்கு. உள்ள வெளியே வந்து ஒரு 9 மணிக்கு போங்க, 9 மணிக்கு ஒரு தனியா ஒரு யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு ரோடு பாஸ் பண்ணி நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம் அப்படின்னா, இப்ப ஐடிக்கு போயிட்டு வர்றாங்க, அவங்களாம் எவ்வளவு பயந்துட்டு தாங்க சார் வர்றாங்க. கிரைம்னா ரேப் மட்டும் கிரைம் கிடையாது, நம்ம செயினை போய் அத்துட்டு போறதும் ஒரு கிரைம் தான். இந்த மாதிரி பல வகையான கிரைம், டொமஸ்டிக் வயலன்ஸ், ரேப், மொலஸ்டேஷன் அப்படிங்கிற பாலியல் துன்புறுத்தல் அதுவும் கூட நிறைய நடந்துட்டு தானே இருக்கு. நீங்க ஒர்க் பிளேஸ் வந்து கேட்டீங்க. ஒர்க் பிளேஸ்ல வந்து ஆக்சுவலி இந்த பாஷ் சட்டப்படி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு வந்து ஒண்ணு வைக்கணும். அதாவது பெண்கள் வந்து தாங்களா முன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அது வந்து வசதியா இருக்கும் அப்படிங்கிறது. எத்தனை ஆர்கனைசேஷன்ல நம்ம இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வச்சிருக்கிறோம். நீங்க எதிர்கொள்கிற இல்ல மேடம், நீங்க வந்து தொழில் செய்யற இடத்துல நீங்க எதிர்கொள்கின்ற நெருக்கடிகள் என்ன சார்? நெருக்கடிகள் வந்து இன்னைக்கு தொழில் செய்யற இடத்துல வந்து இப்போ ஒரு லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு டெக்ஸ்டைல் மில் அப்படின்னா அங்க வந்து நம்ம நிறைய நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் வேலை செய்யறாங்க. அவன் ஏதோ ஒரு இதுல வந்து ஷிஃப்ட் டியூரிங் ஷிஃப்ட்லயே வந்து அவன் வந்து மொபைல் எடுத்து கண்டதெல்லாம் பாக்குறான், போன் எல்லாம் பாக்குறான். அப்போ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கம்பெனி பிரச்சனையாகி சூப்பர்வைசர் அடிச்சு அந்த கம்பெனி தனிநபர் பாக்குறதுக்கு எல்லாம் அரசு பொறுப்பேற்க முடியுமா? இது தனி மனிதன் சொல்லக்கூடாதுங்க சார். நம்ம சட்டம் கடுமையா இயற்றப்பட்டு
சட்டம் வந்து கடுமையா இம்ப்ளிமெண்ட் செஞ்சா ஒழிய இது வந்து யாருக்கும் பயம் இருக்க போறது இல்ல. அப்போ அவேர்னஸ் கொடுக்கணும், சட்டங்கள் இயற்றணும், ஏற்றினா மட்டும் பத்தாது, அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ரொம்ப கடுமையா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கறது தெரிஞ்சாலே குற்றங்கள் வந்து ஓரளவுக்காவது கம்மியாகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்ப இவங்க அதான் பாலிசி நோட்ல சொல்ற மாதிரி இவங்களே இவங்களோட இதை வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கு யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே. போலீஸ் ஆகட்டும், சரி இது நாங்க குற்றங்களை வந்து கம்மி பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில இல்லையே, அது அதிகரிச்சுட்டே தானே இருக்கு. அது கேட்டா அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா வருது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. ஆக்சுவலி அது இல்ல. அதே மாதிரி சார் வந்து மற்ற மாநிலங்களை போது நம்ம எதுக்கு கஷ்டப்படணும், நம்ம எதுக்கு இந்த மாதிரி அவன் பண்றான்னா நம்மளும் இங்க அது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான அளவுகோல் கிடையாது. இல்ல இப்ப திமுக அரசு குற்றங்களை குறைச்சு காட்டுறாங்களா? அது அவங்க சௌரியத்துக்கு அவங்க குறைச்சுதான் காட்டுவாங்க. ஏன்னா எங்க போனாலும் எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்றதே இல்லை, ஆரம்ப நிலையிலேயே அது தடுத்து நிறுத்தப்படுறதா சொல்றாங்க மக்கள். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இல்ல அது அது கண்டிப்பா அது இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ல ஏறிடுமே, இவ்வளவு குற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு ரெக்கார்ட்ல ஏறிடும்ல, அதுக்காக அவங்க தடுக்க பாக்குறாங்க. அதற்கு அந்த தடுக்கிறத வந்து நம்மளுக்கு வலிமை இல்ல, அதை மீறி நம்ம என்ன பண்ண முடியும்? அதை மீறி வழக்கு கொடுத்தா விக்டிம் ஷேமிங் நடைபெறுதா மேடம்? விக்டிம் ஷேமிங், ஆமாங்க. ஏன்னா இந்த பிரஷர் எல்லாம் யாருனால தாங்க முடியுங்க? பெண்கள் வந்து மென்மை படைத்தவர்கள், இதெல்லாம் வந்து தாங்க முடியாது. ஏற்கனவே அவங்க அந்த குற்றம் நடக்கிறதே ஒரு பெரிய நொந்து போயிருப்பாங்க. அதுல வந்து இவங்களும் போட்டு இவ்வளவு பிரஷர் கொடுத்தா அடுத்த தடவை யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஃப்ரீயா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத நிலைதான் இன்னைக்கு இருக்குதுங்க. இதுக்கு வந்து யாரும் பொறுப்பேற்பதில்லை. என்னமோ ஒரு குற்றம் நடந்தா அவசரமா அதை இப்படி போட்டு அப்படி போட்டு டைமென்ஷனை மாத்தி பிசிஆர போட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு குழப்பம் பண்ணி மக்களை திசை திருப்பி அதை வந்து டைல்யூட் பண்றதுலதான் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு பெண்களுக்கு எப்பதான் நிவாரணம் கிடைக்கும், ஒரு உண்மையான ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதாங்க. கிருத்திகா மேடம், உங்களோட நிறைவு கருத்து பதிவு பண்ணுங்க சார். இது வந்து கவர்னன்ஸ் சம்பந்தப்பட்டது, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது. அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது ஒரு பாலிசி டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையா இருக்கிற அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை வந்து அரசுக்கு உண்டு. ரெண்டாவது, இது வந்து தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது வந்து அது தாண்டி இது வந்து ஒரு சமூக பிரச்சனையாய் ரொம்ப நாள் ஆச்சு. இனி வந்து அதை வந்து நம்ம உணராம இனியும் அந்த பழைய பாட்டே பாடிட்டு அதுக்கு உண்டான ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டே எல்லா கேஸையும் இப்படியே தள்ளி 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 போயிட்டு இருந்தோம்னா இது என்னைக்கும் வந்து ஒரு விடிவு காலமே இருக்க போறது இல்ல. அதனால இது வந்து ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் வெல்ஃபேர் கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க பெண்களுக்கு இல்ல தொடர்ச்சியா இந்த செயல்கள் நடைபெற்றுக்கிட்டே வருது. அரசு வந்து செயலிழந்துடுச்சா? அதான் இவங்க வந்து பெண்களுக்குன்னு பில்லே கொண்டு வர்றாங்க. நம்ம ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் பெண்களுக்கான பில்லே கொண்டு வர்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது சம்பந்தமா ஒரு மீட்டிங் கூட நடக்கலையாமாவே. அதை வந்து யாருமே ஏன் சுட்டி காட்ட மாட்டேங்கிறாங்க? சார் சொன்ன மாதிரி அக்னிஸ்வரன் சார் யாருமே வந்து இறுதியா ஒரு கேள்வி ஏன் கேட்க கூடாது? அவர் சொல்றது சரிதான், அப்சல்யூட் பவர் கரெக்ட் அப்சல்யூட்லி அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்கு. அதனால அதிகமான ஒரு இதை வந்து தூக்கி கொண்டு கிட்ட கொடுத்தாச்சு, அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கு. அதனால அவங்க வச்சதுதான். இல்ல மேம், இறுதியா ஒரு கேள்வி உங்கள்ட்ட, இறுதியா ஒரு கேள்வி, நேரம் இல்ல. இந்த அரசு பெண்களின் மனதில் என்ன மனநிலையில இருக்காங்க பெண்கள் இந்த அரசின் மீது? அதான் சார், ஒரு பக்கம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றாங்க பெண், ஒரு பக்கம் எக்ஸிஸ்டன்ஸே கேள்விக்குறியாயிருது. நான் தைரியமா வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. நகைக்காக கொள்ளலாம், ரேப்புக்காக கொள்ளலாம், என்ன வேணா அசால்ட்டா கொலை நடக்குது, அசால்ட்டா எல்லாம் பண்றாங்க. என்ன நம்பிக்கை இருக்கும்? எனக்கு ஃபர்ஸ்ட் அதானே வேணும். எனக்கு பணம் காசு ரெண்டாவது, எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். முதல்ல தைரியமா இருக்கிறதுக்கு ஒரு களம் வேணும் இல்ல? அந்த களமே இல்லாம போறது ரொம்ப
அது வந்து இது வந்து அதான் சமூக பிரச்சனையாக கருதி சரி செய்யறதுக்கு யாரு வந்து துணை நிக்கணும்னா சமூக ஆர்வலர்கள், எஜுகேஷனிஸ்ட், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அரசு, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற பொறுப்பு யாருக்கு? தனி மனிதனால முடியாது, அரசு தான் கொண்டு வரணும். அரசு. நன்றி மேடம், நன்றி மேடம். அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்றீங்க. இந்த பாலியல் குற்றங்களால மக்கள் வந்து அரசுக்கு என்ன பாடம் புகட்டுறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.